நோய் தீர்க்கும் முருகர். உலகத்திலேயே பெரிய மருத்துவர் நம்ம முருகன் தந்தை தான். இந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவர்கள் இந்த நோயை குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், இன்னும் என்னென்ன வைத்தியங்களோ அவங்க எல்லாம் கூட குணப்படுத்த முடியாதுன்னு கைவிட்ட நோயாளிகள் எத்தனையோ பேர்கள் முருகனால் குணமாயிருக்காங்க. மிகப்பெரிய மருத்துவர் நம்ம முருகர். எந்த நோயாக இருக்கட்டும், எந்த நோயாளிகளாக இருக்கட்டும், மருந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார், குணப்படுத்த முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அவங்கள முடியாதுன்னு திருப்பி அனுப்பி கையும் விட மாட்டார். கையே விடாத ஒரு பெரிய மருத்துவர்னா நம்ம முருகர் தான். என்ன நோயாக இருக்கட்டும், அது கண்ணுக்கு தெரிஞ்ச நோயோ தெரியாமை நோயோ எதுவாக இருந்தாலும் சரி, முருகன் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கார். நிறைய பேருக்கு குணமளிக்கிருக்காரு. முருகனை நினச்ச கடமை அந்த சுகம் கொடுத்துருவார். உடல் சுகம். வலி இருந்தால், அந்த வேதனை இருந்தால் முருகனை நினைக்கும் போதே அது சரியாகும். முருகான்னு நம்ம முருகா எனக்கு வலிக்குதே, இந்த வலியை சரி பண்ணணும், முருகான்னு நம்ம உள்ள முருகி நினைக்கும் போது அது சரியாயிடும். நிச்சயமாக சரியாயிருக்கு. எத்தனையோ பேருக்கு சரியாயிருக்கு. நிறைய பேர்கள் இன்றைக்கி முருகனை புகழ்ந்துட்டுருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. எனக்கு அவ்வளோ முடியாமல் நோய் இருந்துச்சு, முருகனால் இன்றைக்கி எனக்கு சரியாச்சு. நடக்கவே முடியாமல் இருந்தேன், முருகனால் நடந்துட்டுருக்கேன். என் கண் பார்வையே சரியாக தெரியாது, இன்றைக்கி நான் முருகனை அழகாக பார்த்து வணங்குறேன், அந்த அளவுக்கு என் கண் அழகாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பிரச்சனை. வயிற்று பிரச்சனை, உடலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் நம்ம முருகர் ஒருவரே. ரொம்ப அற்புதமான கடவுள். நம்ம பெரிய மருத்துவரே நமக்கு கைவிடாமல் இருக்கும்போது எந்த மருத்துவரை நம்மளை கைவிட்டாதான் என்ன? நம்ம முருகனை நம்புவோம். நிச்சயமாக நமக்கு உடலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும் முருகர் குணப்படுத்துவார். நம்பிக்கையோடு நம்ம முருகனை நம்பி முருகான்னு இருப்போம். முருகரே வருவார் நமக்கு மருத்துவராக. நிச்சயமாக நம்ம உடல் குணமாகும். முருகனை நம்ம எண்ணி ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.